வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கடைசி வரை நிறைவேறாமல் போன சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். பாரதி ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. வாங்க அவர் யாரை பத்தி பேசியிருக்காருன்னு, என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாரதி ராஜாவிடம் ஆசையாக கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை நிறைவேறாமல் போன சோகம். வாங்க என்ன தகவல்னு பார்த்துக்கலாம். சினிமா பொறுத்தவரை பெரிய அளவில் சாதித்த கலைஞர்களுக்கு கூட சில நிறைவேறாத ஆசைகள் உண்டு. தமிழ் திரையுலகில் உச்சம் தொட்டவர்னா எம்ஜிஆருக்கு இடம் பொருந்தும். நாடகங்களிலிருந்து சினிமாவில் நடிக்க வந்த அவர் பல தமிழ் மற்றும் ஆங்கில நாவல்களை படமாக்கி நடித்திருந்தார். துவக்கத்தில் அவர் நடித்தது எல்லாமே சரித்திர கால மன்னர்கள் படம்தான். அந்த கெட்டப் எம்ஜிஆருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவர் முதலில் தயாரித்து இயக்கிய நடித்த திரைப்படம் என்றாலே நாடோடி மன்னன் படத்தில் தான். அப்படிப்பட்ட படம்தான் நடித்தார். அந்த நேரம் மக்களோடு மக்களாக நின்று அவர்களின் பிரச்சனையை பேசும் போராளியாக நடிப்பது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் நாடோடி மன்னன் படத்தில் மற்றொரு கதாபாத்திரத்தை அப்படியே அமைத்தார். ஒரு காலகட்டத்தில் சரித்திர படங்களில் நடிப்பதை நிறுத்திய சிவாஜி சமகால பிரச்சனைகளை தனது படங்களில் பேச துவங்கினார். ஒரு கம்யூனிஸ்ட் போல ஏழைகளின் பங்காளனாக மாறி அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கும், தட்டி கேட்கும், அவர்களோடு போராடும் கதாபாத்திரங்கள் அதிகமாக நடித்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் சரித்திர கதைகளின் மீது ஆர்வம் இருந்த அவருக்கு குறையவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு பல வருடங்களாக இருந்தது. நடிகர் நடிகைகளின் கால் சீட்டு கிடைக்காததால் அவருக்கு அது சாத்தியப்படவில்லை. இதை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறிய பின்புதான் ஒரு நாள் இயக்குனர் பாரதிராஜா அழைத்து, பொன்னியின் செல்வன் நாவலை நீ திரைப்படமாக எடுக்க வேண்டும், எனக்கு அந்த படத்தில் நடிக்க ஆசைதான், ஆனால் துவங்க கூட நேரமில்லை. இந்த படத்தில் கமலஹாசன் ஸ்ரீதேவியை முக்கிய கதாபாத்திரமாக போட்டு எடு என்று அந்த புக்கை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பாரதிராஜா கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன காரணமோ பாரதி ராஜாவுக்கு அந்த கல்கி நாவலுக்கு ஆர்வமே இல்லாமல் போனது. எனவே அந்த படத்தை பாரதி ராஜா அவர்கள் எடுக்கவே இல்லை. ஆனால் இது பற்றி அவர் கமலிடம் சொல்லியிருந்தார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்பு பொன்னியின் செல்வன் நாவலை படமாக எடுக்க கமலுக்கும் முயற்சி செய்தார். ஆனால் நடக்கவில்லை. ஆனால் அதை பல வருடங்கள் போராடி மணிரத்னம் 2 பாகங்களாக எடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சமீபத்தில் ஒரு பேட்டியில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. பாரதி ராஜா கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரலாகுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.